வணக்கம் சிஸ்டர் அமுதா. குழுவில் இணைந்திருக்கும் மற்ற அனைவருக்கும், பிரதர் அருள் அவர்களுக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி எல்லாருக்கும். இந்த வாய்ப்பிற்காக குருவருள் ஆன்மீக மையத்திற்கு மிக்க நன்றி. கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி. நான் பிரம்மா குமாரிகள் அமைப்புல இருந்து இந்த ஞானத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி வாழ்க வளமுடன், இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங் இப்படி சொல்ற மாதிரி பிரம்மா குமாரிகள்ல நாங்க ஓம் சாந்தி அப்படின்னு கிரீட் பண்ணுவோம் when we see each other. ஓம் சாந்தி அப்படின்னு சொன்னா, ஓம்னு சொன்னா நான் ஓர் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சாந்தினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமைதி, பீஸ். ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஓர் அமைதியான ஆத்மா அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன், நான் ஓர் அமைதியான ஆத்மா. உங்ககிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கும் நினைவுபடுத்துறேன், நீங்களும் இயல்பாகவே இயற்கையாகவே அமைதியான ஆத்மா. இந்த பொருளை உணர்ந்து நாம் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நொடியில we experience peace, அமைதி. ஏன்னா அமைதியான மனம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். மனம் எப்போ அமைதியா இருக்கோ அப்ப புத்தி இயல்பாகவே தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும். பகுத்தறியும் சக்தி, பிரித்தறியும் சக்தி, இதெல்லாம் புத்தியினுடைய இயல்பான வேலை. இன்றைய தலைப்பு என்னன்னா, உணர்வுகளை கையாள்வது எவ்வாறு, how to handle emotions, இல்லைன்னா மேனேஜ் emotions அப்படிங்கிற தலைப்பு. உணர்வுகள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தலைப்பையும் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். how to handle அப்படின்னு மேனேஜ், how to manage emotions, உணர்வுகள். ஆக்சுவலா ஆங்கிலத்துல பார்க்கும்போது இந்த உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்று ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல பார்க்குறப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை உணர்வுகள் அப்படின்னு தான் பயன்படுத்துறோம். ஃபீலிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் இமோஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படின்னா என்னன்னா, எனர்ஜி இன் மோஷன், அதுதான் இமோஷன்ஸ். எனர்ஜி இன் மோஷன். ஃபீலிங்ஸ் அப்படின்னா இட் இஸ் சம்திங் கனெக்டட் வித் த மைண்ட். இப்போ எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உணர்வுகள் நமக்கு உடம்புலயே ஃபீல் ஆகும். They are called emotions. Say for example, peace is an emotion. அமைதி அப்படின்னா அது ஒரு இமோஷன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்தூலமா கூட ஒருத்தரை பார்க்குற போது ரொம்ப அமைதியான ஃபீலிங், உங்களை பார்க்கும்போதே அமைதியா இருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த அமைதி அவங்களுடைய உடல்ல கூட, அவங்களுடைய பார்வையில, அவங்க நடக்கிற விதத்துல, அவங்க பேசுற விதத்துல அந்த பீஸ் இஸ் ஸ்ப்ரெடிங், பீஸ் இஸ் இன் மோஷன். அதுபோல ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இஸ் சம்திங் கனெக்டட் வித் த மைண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி, அதுவும் உடம்புல தெரியும். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா நம்ம முகத்துல தெரியும். ஸோ தீஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் both are connected with our body as well as mind. ரெண்டுத்தையும் கூட தொடர்பு இருக்கு.
ஸோ இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த எமோஷன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா எங்க அது ஆரம்பமாகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தான், we can access control இல்லைங்களா? மேனேஜ்னா இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் கண்ட்ரோல். isn't it? அப்ப இந்த எமோஷன்ஸ் எங்க ஆரம்பிக்குது? எதன் அடிப்படையில இந்த எமோஷன்ஸ் வருது? அதெல்லாம் நமக்கு புரிஞ்சா தான், we can control or we can manage or we can create what we want. ரைட் நவ் மேனேஜ் அப்படிங்கிற போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கர், கோபம் அப்படிங்கிறது வந்து ஹவு டு மேனேஜ் ஆங்கர் ஆர் ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர், இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி மேனேஜிங், கண்ட்ரோலிங் இப்படிலாம் பார்க்குறப்போ, we will have some emotions or we will have some anger, but when to use and when not to use. கோபம் நம்மகிட்ட இருக்கும். ஆனா அதை எப்போ பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தக்கூடாது. திஸ் இஸ் சம்திங் டு டூ வித் மேனேஜிங் ஆர் கண்ட்ரோலிங் இல்லைங்களா? ஆனா கோபம் வந்து நமக்கு கெட்ட ஒரு எமோஷன். அது நமக்கு வேண்டாம். கெட்டதை நம்ம யார் வேணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனாலும் கெட்டதை வேண்டாம், வேண்டாம் அது அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. கோபம்னா அதை மேனேஜ் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அது கெட்டது தானே, அதை விட்டுடலாமே. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், கோபப்படாமலே ஒருத்தரால எப்படி இருக்க முடியும்? ஸோ திஸ் இஸ் அகெயின் சம்திங் வித் அவர் ராங் பிலீஃப். நாம வந்து நினைக்கிறோம் ஒரு மனிதர் வந்து கோவப்படாம இருக்க முடியாது அப்படின்னு நாம ஒரு பிலீஃப், ஒரு ராங் பிலீஃப் சிஸ்டம்ல இருக்கிறோம். எப்படி வந்து ஒரு மனிதன் கோவப்பட வேண்டியதுக்கு கோவப்படணும் அப்படின்னு வேற நம்ம சொல்லிப்போம். அதனால அந்த பிலீஃப் சிஸ்டமை வந்து நாம செக் பண்ணணும். நான் எதை நம்புறேன், சரியான விஷயத்தை நான் நம்புறேன்னா அப்படின்னு. ஏன்னா ஒரு வேண்டாத கெட்ட விஷயத்த நம்ம வச்சே இருந்துட்டு அதை வேண்டியப்போ யூஸ் பண்ணிக்கலாங்கிறப்பல மேனேஜ் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடோட நாம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும். அதனால அந்த எமோஷன் இருந்துச்சுன்னா எப்ப வேணா அது வரலாம் வெளியில. ஸோ அதனால நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டமை நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். சரியான பிலீஃப் சிஸ்டம். ஓவர் கம்மிங் ஆங்கர், யோசனை பண்ணி பாருங்க. கோபத்தை வெற்றி கொள்வது. அப்போ கோபம் முடிஞ்சிடும் இல்லையா? தென் யூ நோ நீட் டு மேனேஜ் இட். ஏன்னா ஒரு தவறான கெட்ட விஷயத்த வச்சிருந்தோம் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணிட்டே தான் இருக்கணும் கடைசி வரை. ஆனா அது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம விட்டுடணும்னு முடிச்சிருவோம் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, then slowly and steadily we can overcome and there will be nothing to manage. It will be all good only. கோபமே இல்லைன்னா அமைதி தானே இருக்க முடியுமாங்க? ஸோ வாட் இஸ் பெட்டர்? ஸோ இந்த சேம் வே இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபார் சம் டைம் we have to learn how to manage that. ஆனா அதற்கு பிறகு நல்ல எமோஷன்ஸ் மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மேனேஜ் பண்ற பிஸ்னஸே கிடையாது நமக்கு. we just stay cool, we just stay peaceful, we just stay happy, loving, நல்ல எமோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும், நாம என்ன மாதிரி எமோஷன்ஸ் நாம கிரியேட் பண்ணாலும், நாம ஃபீல் பண்ணாலும், உணர்ந்தாலும் அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை தான் பாதிக்குது. நம்மளுடைய சொந்த எமோஷன்ஸ் நம்மை பாதிக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாரோ ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க செய்யறது சரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன எமோஷன் கிரியேட் பண்றோம்? அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறா எதுவுமே பார்க்கல. ஆனா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நெகட்டிவ் எமோஷன் கிரியேட் பண்றோம்.
அது என்ன ஆயிடும், இட் வில் இமீடியட்லி அஃபெக்ட் யுவர் திங்கிங் பேட்டர்ன். உங்களுடைய சிந்திக்கும் தன்மையை அது உடனே பாதிச்சிடும். அப்புறம் எப்படி நீங்களும் அவங்கள மாதிரி நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு போவீங்க. அவங்க சொன்னது சரியா தவறான்னு கூட பார்க்கல. ஆனா we started creating negative thinking. அப்புறம் என்ன ஆகும், அது உங்க ஃபேஸ்ல தெரியும். தப்பில்ல, யூ ஆர் பீயிங் நேச்சுரல். ஃபேஸ்ல தெரியும். வாட் ஐ மீன் இஸ் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பாடி. ஸோ நம்ம எந்த இமோஷனை வந்து நாம ஃபீல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுவது நாம் தான். ஸோ ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நமக்கு ரியலைசேஷன் வரணும். நம்மளுடைய இமோஷன்ஸ் ஆர் அஃபெக்டிங் அஸ், அஃபெக்டிங் அவர் பாடி, அவர் பிசிக்கல் ஹெல்த். நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு புரியணும். அதுல நமக்கு ரியலைசேஷன் வரணும். ஏன்னா ஸ்தூல உடல்ல நமக்கு வர எந்த ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு வியாதி, ஒரு விஷயமும் இஸ் நாட் வெறுமன உடம்புக்கு வரதில்லை. 98% ஆஃப் த டிசீஸ், உடம்புக்கு வர எல்லா வியாதியும் சைக்கோசோமேட்டிக், மனதளவில் ஆரம்பிச்சுதான் உடல் அளவுல வருது. அந்த உடல்ல வந்து அது காட்டும் போதுதான் இந்த அளவு நமக்கு பாதிப்பு ஆயிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. பட் அதெல்லாம் எங்க ஆரம்பமானது அப்படின்னா மனதுல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பமாகுது. ஏன்னா இப்ப ஏதோ ஒரு விஷயம் விமர்சனம் கேட்ட உடனேயே என்ன பண்ணுது, மனம் வந்து தவறா சிந்திக்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன ஆயிடும், இதை வந்து நம்ம இந்த எண்ணங்களை நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அது போய்கிட்டே இருக்கும் நெகட்டிவாவே. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறப்ப எத்தனை தாட்ஸ் உருவாக்குறீங்க, ஆனா ஒரு பிரச்சனையில இருக்கும்போது எத்தனை தாட்ஸ் உருவாகுது? மேனேஜபிளா இருக்கா தாட்ஸ்? எண்ணங்களை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்பர் கம்மியா இருக்கா? இட்ஸ் மோர். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. மனித உடல் பாசிட்டிவ், அதாவது ஆக்கப்பூர்வமான உணர்வுகள், அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை, கருணை, இந்த மாதிரி பாசிட்டிவ் இமோஷன்ஸ், இதை மட்டுமே கையாள்வதற்கு உருவாக்கப்பட்டதுதான் மனித உடல். நீங்க பாருங்க, நம்ம வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுறோம், தெய்வங்களினுடைய படங்கள்லாம் இருக்கு. எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, எவ்வளோ ஹெல்த்தியா இருக்காங்க, எவ்வளோ வெல்த்தியா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்துல இந்த உலகத்துல வாழ்ந்ததுனால தானே அவங்களுக்கு நினைவாம்சம் கொடுத்து அந்த படங்கள், தெய்வங்களை வந்து குல தெய்வமா அப்படிலாம் நம்ம வழிபாடு பண்றோம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய ஆரோக்கியமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் பாடி இஸ் கிரியேட்டட் ஒன்லி டு ஹேண்டில் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் ஈஸியா. டிஸ் ஈஸ் அப்படின்னாலே, வியாதி அப்படின்னாலே என்ன, ஈஸினஸ் இல்லை, டிஸ் ஈஸ், அதான் டிசீஸ். ஸோ ஃப்ரம் டைம் டு டைம் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னா எதிர்மறையான உணர்வுகள் அப்படின்னா விகாரங்களினால். விகாரங்கள் அப்படின்னா காமம், கோபம், பொறாமை, பற்று, ஆணவம், மறதி, மன்னிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி இந்த எதிர்மறையான உணர்வுகளால் நாம் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக உடல் அளவிலையும் நம்முடைய ஆரோக்கியம் குறைந்து போகும். இந்த ஒரு ரியலைசேஷனை நாம வச்சுக்கிட்டா கூட, உணர்ந்து பார்த்தா கூட நம்மளுடைய உணர்வுகளை மேனேஜ் பண்றது நமக்கு ஈஸியாகும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங், ரியலைசேஷன்.
அப்போ அது என்ன மாதிரி இமோஷன்ஸுக்கு என்ன மாதிரி வியாதிகள் வருது அதெல்லாம் சயின்டிஃபிக்கா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கோபம் நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும், இதயத்துல கோளாறு வரும். அதே போல நிறைய துக்கம் எடுத்துப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும். இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு ரொம்ப கவலைப்படுவாங்க, பதஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் நிச்சயமா உடல்ல வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ இப்போ நாம வந்து இந்த எமோஷன்ஸை ஏன் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது அப்படின்னாக்கா, நாம வந்து நிறைய நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். எஸ் ஆர் நோ? நம்முடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன வேணா சொல்லலாம். இட் இஸ் தேர் சாய்ஸ். ஆனா நாம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அந்த சாய்ஸை பயன்படுத்துறதே இல்லை. இப்ப யாரோ வந்து உங்களை சரியில்லைன்னு ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க நினைக்கிறத சொல்றதுக்கு. அவங்க சொல்றாங்க. பட் நான் வந்து என்னுடைய சாய்ஸ வந்து பிரயோகம் பண்ணணும், யூஸ் பண்ணணும். அவங்களுடைய விமர்சனம், அவங்களுடைய கருத்து அவங்களுடையது. அவங்க சொல்றது சரியா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன மாத்திக்கணும்னு நினைச்சா என்ன மாத்திக்கலாம். அவங்க சொல்றது சரியில்ல அப்படின்னா, நான் எதுக்கும் அதுக்காக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அந்த சாய்ஸையே நாம எடுத்துக்கிறது இல்ல. அவங்க சொன்னது என்னவோ பகவானே வந்து சொன்ன மாரி, அத அப்படியே ஏத்துக்கிட்டு வி ஸ்டார்ட் டூ ரியாக்ட் நெகட்டிவ்லி. அந்த அவங்க சொன்னத அப்படியே உள்ள கொண்டு போய் அதுதான் சத்திய வாக்கு மாரி நாம ரியாக்ட் பண்றோம். ஸோ ஆல் திஸ் இஸ் அன்வான்டட் எமோஷன்ஸ். தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த மாதிரியே நாம பழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வி திங்க் அதர் பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு வி ஃபீல். நாம எப்படி உணர்றோமோ அதற்கு காரணம் மற்றவர்கள் தான் அப்படின்னு நாம சொல்றோம். ஹவு வீக் ஆர் வி? இப்படி சொல்றதுனால நாம எவ்வளவு பலவீனமானவர்கள்னு நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மை. அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இது வந்து ஒரு ராங் பிலீஃப். இந்த தவறான நம்பிக்கையை நாம மாத்திக்கணும். ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் மை எவ்ரி ஃபீலிங் அண்ட் எவ்ரி எமோஷன். நான் எந்த நேரத்திலையும் எப்படி உணர்கின்றேனோ அதற்கு காரணம் நான் மட்டுமே. நான் மட்டுமே காரணம். ஏன்னா என்னுடைய உணர்வுகளை உருவாக்குவது யார்? அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றதை வச்சு நான் என்ன சிந்திக்கின்றேன்? வாட் ஆம் ஐ திங்கிங்? என்னுடைய அந்த சிந்தனை தான் நான் உணர்வதற்கு காரணம். அவ்வாறு. எஸ் ஆர் நோ? அவங்க சொன்னது வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் என்ன சிந்திக்கின்றேன்? அதனாலதான் என்னுடைய உணர்வுகள், என்னுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உருவாகுதே தவிர, அவர்கள் வந்து உணர்வுகளையே அப்படியே அவங்க எனக்குள்ள குடுத்துடல. ஸோ என்கிட்ட எவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அண்ட் அந்த கண்ட்ரோலை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. பட் வி ஜஸ்ட் பிளேம். அவங்களால தான் நாம இப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு அவங்கள நாம பிளேம் பண்றோம். ஸோ இதுல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னா, நமக்கு என்ன ரியலைசேஷன் வரணும் வரணும் அப்படின்னா, நான் சிந்திக்கும் அல்லது நான் எண்ணங்கள் அல்லது நான் உணரும் ஒவ்வொரு உணர்வுகளும் என் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது அப்படிங்கிறத நாம முன்னால வைக்கணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா,
யார் வந்து அதை சரி பண்ண போறா? நாம தான் பண்ணணும். ஸோ இட் இஸ் பெட்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், இல்லைங்களா? ம். ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடியே தடுத்துக் கொள்வதுதான் சரியான ஒரு செயல். வியாதி வந்ததுக்கு அப்புறம் அவதிப்படுவதை விட, வராமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்தோம்னா தட் இஸ் பெட்டர், இல்லைங்களா? அப்போ இந்த விஷயங்களை வந்து நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அப்சர்வ் பண்ணணும். இந்த உணர்வு நம்ம கிட்ட இப்போ இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உணர்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் ஆங்கிலத்துல அவேர்னஸ் அப்படின்னு சொல்றது. போன செஷன்லயும் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ் பத்தி. அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட க்ஷணத்திலும் நான் இவ்வாறு உணர்கின்றேன் என்பதை அறிந்திருப்பது. அதுதான் அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஆல் த டைம். இப்போ நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஹவு டு ஐ ஃபீல் நவ்? இந்த க்ஷணம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? பீஸ்ஃபுல், லவ்விங், ஹாப்பி ஆர் வெரி டயர்ட்? என்னுடைய உணர்வு எப்படி இருக்கு? இதை நான் தெரிந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் அவேர்னஸ்ல இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி விழிப்புணர்வுல நீங்க இருக்கும்போது உங்களை பத்தி ஏதானும் ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிற போது நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்க. ஸோ யூ won't be influenced by what you hear. நீங்க என்ன கேட்டாலும் அதனால பாதிப்படைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து அலர்ட்டா இருக்கிறீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க சொல்றது. அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது என்னோட சாய்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அலர்ட்டா இருக்கும்போது அது வந்து உங்களை பாதிக்காது. அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே எனர்ஜி தான், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. சக்தி தான், எல்லாமே சக்தி. அப்போ இந்த சக்தி அப்படிங்கிறப்போ அது வந்து இஸ் வைப்ரேட்டிங் அட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. எல்லாமே வைப்ரேட். சக்தின்னா அதை வந்து நீங்க ஒரு டப்பால அடைச்சு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் வைப்ரேட்டிங், இட் இஸ் ஆல்வேஸ் மூவிங், இட் இஸ் ஆல்வேஸ் டிராவலிங். இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்து சந்தோஷமா இருக்கிறாரு, ஆடி பாடிட்டு இருக்கிறாருன்னா அந்த இடமே அப்படியே மாறி போயிடும். எவ்ரிபடி ஹூ கம்ஸ், பிகாஸ் அந்த எனர்ஜி அந்த மாதிரி. இப்ப அதே மாதிரி ஒரு இடத்துல யாரோ தவறி இருக்காங்க, அங்க போயிருக்கீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வில் ஸ்ப்ரெட். ஸோ எனி எனர்ஜி வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எவ்ரி திங் இஸ் வைப்ரேட்டிங். ஆனா பாசிட்டிவ் அப்படின்னா அது ஹையர் ஃப்ரீக்குவென்சில வைப்ரேட் ஆகுது, ஹையர் ஃப்ரீக்குவென்சி. நெகட்டிவ் எல்லாம் லோவர் ஃப்ரீக்குவென்சி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹை வைப்ரேஷன்ஸ்ல இருக்கிறோமோ, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல நாம இருக்கிறோமோ, அதாவது பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான எண்ணம், உணர்வுகள், சதா அமைதியா, அன்போட, சந்தோஷமா, இப்படி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்லயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இயல்பா இருக்கும். ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே இயல்பா இருக்கும். கஷ்டப்பட்டு அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா லோ வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்குவென்சில இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஏதானும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, ஏதானும் வந்து குறையாவே இருக்கிறது, விகார குணங்கள் இருக்கிறது, கோபம், பொறாமை, பற்று, ஆணவம், இந்த நெகட்டிவ் இதுலயே நிறைய எண்ணங்கள், உணர்வுகள் இருக்கு அப்படின்னா லோ வைப்ரேஷன்ஸ். அப்ப துக்கத்தை தவிர, துன்பப்படுவதை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில் இருக்காது. ஸோ ஃப்ரம் தேட் அதுலேருந்து நாம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு.
நம்ம எனர்ஜியை நல்லா வச்சிருந்தோம், பாசிட்டிவா வச்சிருந்தோம், வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நாம எப்போதும் வந்து எப்படி இருப்போம், ஹை ஃப்ரீக்வன்சில நல்ல விதத்துல இருப்போம். அப்போ நாம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கு நம்மளுடைய இன்னைக்கு லைஃப் அப்படின்னு. ஸோ இமோஷனலா இருக்கிறது வந்து ஷுட் வி பி இமோஷனல் ஆர் நாட்? ஸோ இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து வாழ்க்கையில சகஜம் தானே. வாழ்க்கையில வந்து வெவ்வேறு விதமான காட்சிகள் வருது இல்லைங்களா? சில வந்து துக்கமான காட்சிகள், சில சந்தோஷமான காட்சிகள். வாழ்க்கையினால இதெல்லாம் கலந்தது தானே. அதனால அழற நேரத்துல நம்ம அழணும், சிரிக்கிற நேரத்துல சிரிக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கிறது தான் வந்து இயல்பு. இதெல்லாம் ரொம்ப நார்மலான எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியே தான் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா? இட்ஸ் நாட் பேட். நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம். நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நம்மளை சுத்தி பெரியவங்களையும் நம்ம அப்படிதான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய வெவ்வேறு சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய உணர்வுகள் இப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலேயும் கீழுமா போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற போது நம்மளால ஒரு ஸ்திரமான எமோஷன்ல இருக்க முடியாது. இன்னும் சிலப்ப மேல போவோம், சிலப்ப கீழே வருவோம். ஒரு ஸ்டேபிளான ஒரு எமோஷன்ல இருக்க முடியாது. ஸோ அப்ப அந்த மாதிரி நாம இருக்கிற போது நமக்கு வந்து சூஸ் பண்றதுக்கான மனநிலையிலே நாம இல்லை. மேனேஜ் பண்ற அந்த மனநிலையிலே நாம இல்லை. வி ஆர் வீக். எது வருதோ அப்படி இருக்கிறோம். இதை வந்து இமோஷனலி நாம வந்து வீக் அப்படின்னு தான் சொல்லலாம். இமோஷனலி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய இமோஷன்ஸை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐ ஷுட் பி இமோஷனலி பவர்ஃபுல். அதை எப்படி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னாக்கா, நாம நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயிற்சி செய்யணும். அப்பதான் மாஸ்டர் ஆக முடியும். மேனேஜ் பண்ணணும்னா மாஸ்டரா இருக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் சமையல் கூட ஒருத்தர் மேனேஜர், கிச்சன் மேனேஜர் அப்படின்னா அவர் ஏன் மேனேஜர் ஒருத்தர் தான் இருக்காரு, மீதி எல்லாரும் அங்க செய்யறவங்க தான், ஒருத்தர் தான் மேனேஜரா இருக்கிறாருன்னா he is better than the other people. அவரால மேனேஜ் பண்ண முடியுது. he is a master. that is why he is a manager. அப்போ நாமளும் கூட இந்த இமோஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரா இருந்தா தான் மேனேஜ் பண்ண முடியும். மாஸ்டர் இல்லைன்னா யூ cannot மேனேஜ். ஸோ how to become a master அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகளுக்கு கிரியேட்டர் நான் தான். நான் தான் அதையெல்லாம் படைப்பவர். என்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து பார்க்கணும். அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை தாட்ஸ். இப்போ சேம் சுச்சுவேஷன் யாரோ உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்ப வந்து அதை இமோஷனல் லெவல்ல எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஆஸ் அ மெசேஜ். ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை வந்து சரியா தவறான்னு கூட பார்க்காம நேரடியா நாம வந்து நெகட்டிவ்ல போறோம் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு சுத்தமா என்னுடைய எமோஷன்ஸ் மேல கண்ட்ரோலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஹவு டு ஐ கெட் தட் கண்ட்ரோல் அப்படின்னாக்கா மனம், புத்தி, சுபாவம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் ஆத்மால இருக்கு. மனம், புத்தி, சுபாவம். நம்ம வாழ்க்கையில எந்த விஷயமாகட்டும் இந்த 3 அடிப்படையில தான் எல்லாமே இருக்கு. இந்த 3 நாம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு நாம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எமோஷன்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய முழு வாழ்க்கையும் நாம வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஆனால் இந்த 3ம் தெரியாம நாம தலைகீழ நின்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க டிபெண்டாவே தான் இருக்கணும். எதையாச்சும் சார்ந்துதான் இருக்கணும். நீங்க வந்து இண்டிபெண்டா இருக்கவே முடியாது.
ஸோ த ஹோல் சீக்ரெட், நம்ம முழு வாழ்க்கையினுடைய ரகசியம் எல்லாமே இந்த 3 விஷயம்தான். மனம், புத்தி, சுபாவம். இது ஆத்மால இருக்கு. மனம்னா எப்போதும் சிந்திச்சுட்டே இருக்கும். நல்லது கெட்டது தெரியாது. இட்ஸ் திங்கிங் மிஷின். புத்தினா சரி தவறு, நல்லது கெட்டது, செய்யலாம் செய்யக்கூடாது, எல்லாம் பகுத்தறிஞ்சு பார்த்து தீர்மானம் பண்ணும். இந்த 2 சக்தியும் இருக்கு. முதல்ல தீர்மானம் பண்ணக்கூடாது, பகுத்தறியணும், பின்னாடி தீர்மானம் பண்ணணும். இந்த 2 சக்தியும் புத்தியுடைய சக்தி. இது தெரியறதுக்கு யாரும் பெரிய இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. மனம் அமைதியா இருந்தா புத்தி தன்னால இந்த 2 வேலையும் சரியா செய்யும். 3வது சுபாவ சமஸ்காரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள் ஒரு பிறவிக்கு. சுபாவ சமஸ்காரம் அப்படின்னா பல பிறவிகளாக நாம் எதையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் ஆத்மால ரெக்கார்ட் ஆகும். இந்த 3 விஷயங்களும் ஆத்மால இருக்கு. இந்த 3ஐயும் நாம் புரிந்து நாம் கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய முழு வாழ்க்கையையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் இமோஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? வாழ்க்கையில நல்லது வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறது, கெட்ட விஷயங்கள் வரும்போது ரொம்ப துக்கப்படுறது அப்படின்னு நாம இல்லாம, நாம ஒரு ஸ்திரமான நிலையில இருக்கணும், நம்மளுடைய மனநிலை ஸ்திரமாக இருக்கணும்னா ஒரு பற்றற்ற பார்வையாளர், டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பழகணும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஈஸியா விஷயங்களை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்மளால வர முடியும். டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படின்னா பற்றற்ற பார்வையாளர். பார்வையாளர் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பற்றற்றன்னா நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி எந்த விதமான பற்றும் இல்லாம பார்க்கறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மேட்ச் பார்க்குறீங்க. அதுல 2 அணி இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க ரொம்ப இமோஷனலா இருப்பீங்க. அவங்க ஒரு பால் போட்டாங்க, கோல் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க. ஆனா அவங்க ஒரு தோக்குற நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸோட இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆனா அப்படி இல்லாம நீங்க 2 அணிக்கும் எந்த அணிக்கும் சப்போர்ட் பண்ணல, யூ ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் த கேம் அப்படிங்கிறப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அந்த கேம்ல. ஏன்னா எந்த பக்கம் நல்லா விளையாண்டாலும் யூ ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங். இதுதான் பற்றற்ற பார்வையாளர். எனக்கு பற்று இல்லை, எந்த அணி மீது எனக்கு பற்று கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அப்சர்விங் அண்ட் ஐ எம் என்ஜாயிங். ஸோ விச் இஸ் பெட்டர்? ஸோ பற்றற்ற பார்வையாளர். இதை நாம பயிற்சி பண்ணணும். தட் டசன்ட் மீன் நான் டெய்லி மேட்சுக்கு போறேன்னா கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை ஒரு நாடகம். நாம் எல்லாரும் அதுல நடிக்கிற நடிகர்கள். அதனால காலையிலிருந்து ராத்திரி வரை நமக்கு அநேக சீன்ஸ் டிராமால இருக்கு. நாம் பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பது. ஒரு பெரிய விஷயம்தான் நடக்கணும் பார்வையாளராக இருப்பதற்கு அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். டு ஸ்டார்ட் வித் ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் வெளியில போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்போம். அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். படுக்கிறதுக்கு முன்பு எல்லாரும் சேர்ந்துருப்போம். அப்பெல்லாம் ஃபியூ மினிட்ஸ் எல்லார் கூடயும் இருக்கிறப்ப பற்றற்ற பார்வையாளராக, அதாவது நம்ம எல்லாரும் இப்போ 4 பேர் சேர்ந்து இருக்கிறோம்னா தேர் வில் பி மெனி கான்வர்சேஷன்ஸ். பேசிப்போம் இல்லையா? அப்போ ஒரு அடி தள்ளி, உங்களுடைய பாகத்துல இருந்து ஒரு அடி தள்ளி நின்று பார்வையாளரா எல்லாத்தையும் பாருங்க. பார்வையாளரா. பார்வையாளர்னா என்ன? யூ ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல். நீங்க எதையும் குறித்து
இப்படி அப்படின்னு சிந்திக்காம பார்வையாளரா யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் அப்படின்னு பார்க்குறப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க யதார்த்தமா எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அப்ப எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பற்றற்ற பார்வையாளரா இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும்போது தான் உங்களால கண்ட்ரோலே கையில எடுத்துக்க முடியும். நீங்க டிட்டாச்சே ஆகல அப்படின்னா, நீங்க உடனே பாதிப்புல வந்துருவீங்க அப்படின்னா, உங்க கையில கண்ட்ரோல் இல்ல. பிகாஸ் யூ லாஸ்ட் யுவர் கண்ட்ரோல். அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. யார் விமர்சனம் பண்ணாங்களோ, அவங்க கையில நீங்க போயிட்டீங்க பாதிப்படைஞ்சாலே. அப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் செய்தாலும் அதுக்கு நீங்க அடிமை தான். அவங்க எப்படி ஆட்டுவிக்கிறாங்களோ அப்படிலாம் ஆடுவீங்க. ஸோ திஸ் இஸ் எ வெரி வீக் ஸ்டேட். அப்ப இதிலிருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, கண்ட்ரோல வந்து நம்ம கையில எடுத்துக்கணும். இந்த ஸ்விட்ச் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அத வந்து நம்ம கையில எடுக்கணும். நான் ஆத்மா, இந்த உடலுக்கு நான் மாஸ்டர், என்னுடைய மனதுக்கு நான் மாஸ்டர், என் புத்திக்கு நான் மாஸ்டர், நான் தான் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தால்தான் நீங்க அதிபதியாக இருக்க முடியும். உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த உணர்வு வரல அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு மேனேஜ். எப்போதும் அடிமையா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க மாஸ்டர் இல்ல. ஒண்ணு மாஸ்டரா இருக்கணும், இல்ல அடிமையா இருக்கணும். 2 தான் சாய்ஸ். ஸோ ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை இமோஷன்ஸ். அதை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்க நம்ம ஸ்தூல உடல் இருக்கு, நம்ம உலகம் இருக்கு இல்லைங்களா? பிசிக்கல் வேர்ல்டு இருக்கு. இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான சாமான் இருக்கு, இயற்கை, இயற்கையும் மனிதர்களும் இந்த வஸ்துக்களும் இதுதான் இந்த உலகத்துல இருக்கு இல்லைங்களா? இப்போ ஆத்மா நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை பார்ப்பதற்கும் இந்த உலகத்தோடு நாம சம்பந்தத்துல வர்றதுக்கும் நமக்கு உடல் அப்படிங்கிற ஒரு வாகனம் தேவைப்படுது. ஆனா நாம வந்து இந்த உடலுக்கு மாஸ்டர், ஆத்மா நான், உயிர் நான் இருக்கிறதால தான் இந்த உடலே செயல்படுது அப்படிங்கிற உண்மையே நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம பாட்டுக்கு ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு நாம பாட்டுக்கும் உடம்புல இருக்கிறோங்கிற உணர்வே இல்லாம இந்த உடல் தான் நான் நினைச்சு நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். எங்கேயோ அவசரமா போய்கிட்டு இருக்கோம். காலையில எழுந்திரிச்சா தூங்குற வரை அவசரம் அவசரம் அவசரம், டென்ஷன், இதேதான் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்க ஓடுறோம்னு தெரியல, எதுக்கு ஓடுறோம்னு தெரியல. எல்லாரும் ஏதோ ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். இதுல காம்படிஷன் வேற. யாரு நல்லா ஓடுறாங்க, யாரு வேகமா ஓடுறாங்க. அப்போ இந்த ஓட்டத்துல நம்மையே நாம் இழந்துட்டோம். நான் ஆத்மா, உயிர், நான் தான் இந்த உடலுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன். நான் இல்லைன்னா இந்த உடல் வேலை செய்யாது. அப்போ ஆத்மா நான் தான் மாஸ்டர் அப்படிங்கிறதே தெரியாததுனால, ஆத்மால இருக்கிற மனம் புத்தி சுபாவம் தெரியாததுனால, சுவிட்சே எங்க இருக்குன்னு தெரியாததால நம்ம கிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. இப்ப திரும்ப நான் மாஸ்டர், நான் பார்க்கணும்னு எதை நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்படின்னா என்ன? எல்லார்கிட்ட இருக்கிறத நல்லதை மட்டும்தான் நான் பார்ப்பேன், பாசிட்டிவ் அப்படின்னு நல்ல விஷயங்களையே பார்க்க நம்முடைய கண்களை நாம பழக்கணும். குறிப்பாக நமக்கு யாரை பத்தி நெகட்டிவ், எதிர்மறையான, அவங்க எதிர்மறை தான் செய்வாங்க. அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது அவங்க வாழ்க்கை, அது அவங்க விஷயம். அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலையோ அதுவரை மற்ற யாரையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ கண்களுக்கு நான் மாஸ்டர் அப்படின்னா நல்லதையே பார்க்க சொல்லி கொடுக்கணும். எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அது போல நல்லதையே பாரு அப்படின்னு கண்ணு ட்ரெயின் பண்ணணும். காதுக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களையே கேளு.
நல்ல விஷயங்களை வாழ்க்கையில பயிற்சி பண்ணு அப்படின்னு நம்மை நாம் சரியான பாதையில கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோல்ல வர்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்போதான் நான் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த உணர்வே வரும். அப்போதான் எனக்கு சூஸ் பண்ற அந்த அதிகாரமே இருக்கு. நான் எப்படி ஃபீல் பண்ணணும் இப்ப அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு இப்ப ஸ்தூலமா நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இமோஷனலா கூட நம்ம நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். ஒரு தைரியமான ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப இந்த ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங், எமோஷனலி செக்யூர் ஃபீலிங் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய மனதை நல்லா கட்டுப்படுத்த முடியும் நம்மால. ஃபோக்கஸ்டா வச்சிருக்க முடியும். கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதன் மூலம் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நம்ம எப்படி இந்த எமோஷன்ஸை சூஸ் பண்றது அப்படிங்கிறப்போ, நாம இந்த ஸ்தூல உலகத்துல பல விஷயங்களை நாம பார்க்கிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஏதோ ஃப்ரை பண்ணி தே ஆர் செல்லிங் பஜ்ஜி, போண்டா, வாட் எவர். 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த கடையில நின்று ஹி இஸ் பையிங் சம்திங், அதை சாப்பிடுறாரு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ். அண்ட் இன்னொருத்தர் அதே ரோட்ல போறவர் ஹி இஸ் சூசிங் டு ஈட் ஃப்ரூட்ஸ் அடுத்த ஸ்டால். ஸோ இப்படி ஏன் வெவ்வேறு விஷயங்களை சூஸ் பண்றோம்? ஒவ்வொருத்தர் ஏன் வெவ்வேறு விஷயங்களை சூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சிஸ்டம். உங்களுடைய புத்தியில நீங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்க உங்களுடைய நம்பிக்கைகளா வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. நாம எல்லாரும் ஆத்மானா கூட எல்லாருமே வித்தியாசமானவர்கள். ஏன் வித்தியாசமானவர்கள்னா நம்மளுடைய சுபாவ சமஸ்காரம் வித்தியாசமாக நாம செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த புத்தியில இருக்கிற விஷயங்களின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னா வெவ்வேறு சூஸ் பண்றோம். அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம்னா வி சூஸ் அக்கார்டிங் டு அவர் சன்ஸ்கார். இப்ப நம்மளுடைய சுபாவ சமஸ்காரத்துல கெட்டதே இருக்கு அப்படின்னாக்கா நாம என்ன பண்ணணும்? அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னா we have to change that. அந்த பிலீஃப் சிஸ்டம்ல நம்ம நம்புற சில விஷயங்கள் தவறா இருக்கு. அந்த விஷயங்களை நாம் மாத்திக்காத வரை நம்ம திரும்ப திரும்ப அந்த தப்பான இமோஷன்ஸ்ல தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனாலதான் இட் இஸ் குட் டு சூஸ் குட் இமோஷன்ஸ். அந்த அனுபவத்துல நம்ம இருக்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரியில்லாத உணர்வுகள் வரும் பொழுது அதை சரி பண்ணுவதற்கு நமக்கு நல்ல இமோஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தியானம் கத்துக்கிறோம் அப்படின்னா, தியானம்னா என்ன? தியான் அப்படின்னாலே டு பே அட்டென்ஷன், கவனம் கொடுப்பது. ஸோ எதற்கு கவனம் கொடுக்குறோம்? இப்போ தியானம் பண்றோம்னா அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் நாம சரியான எண்ணங்களை உருவாக்குறோம். என்ன எண்ணங்களை உருவாக்குறோமோ அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதற்கான உணர்வுகள் இருக்கு. அதை உணர்ந்து பார்ப்பதுதான் தியானம். ஸோ தியானத்துல நாம நல்ல அமைதியான உணர்வுகளை உணர்ந்து பழகிட்டோம் அப்படின்னா, அன்பான உணர்வுகளை உணர்ந்து பழகிட்டோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அந்த உணர்வுகள்ல நம்மால இயல்பாக இருக்க முடியும். இப்ப நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறோம். 1/2 hour ஜேர்னி அப்படின்னா நல்லா பீஸ்ஃபுல்லா போலாமே. யார்கிட்டயாச்சும் நம்ம பழகுற போது, கான்டாக்ட்ல வரும்போது அன்போட பேசலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா நம்ம மனசுல எப்படின்னாக்கா மனசுல கண்ட்ரோல் இல்லாததால எதை எதையோ சிந்திச்சிட்டு இருக்கு மனம்.
இதை கொஞ்ச நேரம் அதை கொஞ்ச நேரம் என்னென்னவோ சிந்திக்குது. அந்த ஃபோக்கஸ்டு அந்த சிந்தனை இல்லாததால நம்மளுடைய உணர்வுகளும் கூட மிக்ஸ்டாவே இருக்கு ஃபீலிங். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது நம்மளால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஸ்ட்ராங்கா நம்ம இமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளால உணர்வுகளை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ பீஸ்ஃபுல் நிறைய நீங்க அமைதியா ஃபீலிங்ஸ் நீங்க தியானம் பண்ணி பண்ணி நிறைய அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால இயல்பாக அமைதியா இருக்க முடியும். எதை கேட்கும் பொழுதும் எதை பார்க்கும் பொழுதும். இதைதான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றது. ஸ்திரமாக இருப்பது. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? விஷயங்கள் வர வர காட்சிகள் மாற மாற எது நடந்தாலும் நம்மால ஒரு ஸ்திரமான ஸ்திதியிலிருந்து எல்லாத்தையும் கையாள முடியும். இதன் மூலம் நாம மட்டும் நல்லா இருக்கிறதா இல்லாம மற்ற எல்லாருக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட நம்மளால உதவி செய்ய முடியும். அவங்க ரியாக்ட் பண்ணா நாமளும் ரியாக்ட் பண்ணி டிராமா எல்லாம் பண்ணி கர்ம கணக்கை வளர்த்துக்கிட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலயே நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த விஷயம் எங்க இருக்குன்னா மனம், புத்தி, சுபாவம். மனதுல வர எண்ணங்கள் எல்லாத்துக்கும் நாம் அப்படியே விடக்கூடாது. புத்தி மனதை கைட் பண்ணணும். மனமே நீ இப்படி சிந்தி இதை நீ பாசிட்டிவா பாரு, ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலேயே எப்போதும் நீ இரு அப்படின்னு மனம் புத்தியை கைட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது மனம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய உணர்வுகளும் நம்முடைய கண்ட்ரோல்ல வரும். ஓம் சாந்தி.